தஞ்சாவூர் பெரிய கோவில் இது ஆலயமல்ல, இது ஒரு தமிழரின் அறிவியல் அதிசயம். உலகின் எந்த கட்டிடத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த கோவிலின் ஒவ்வொரு அளவும் தமிழ் மொழியோடு நேரடி தொடர்பு கொண்டுள்ளது. கோவிலின் முக்கிய கோபுரம் 216 அடி உயரம். ஆனால் சும்மா ஒரு எண்ணில்லை இது. தமிழில் உள்ள உயிர் எழுத்துகள், மெய் எழுத்துகள் மொத்தம் 216. அதாவது கோபுரம் என்பது தமிழின் முழு உயிரை பிரதிபலிக்கும் வடிவம். அடுத்த அதிசயம், கோவிலின் நடுவில் உள்ள சிவலிங்கம். அதன் உயரம் 12 அடி. தமிழில் உள்ள 12 உயிரெழுத்துகள் போலவே அந்த லிங்கத்தின் கீழுள்ள பீடம், அதாவது அடித்தளம் 18 அடி. தமிழில் உள்ள 18 மெய் எழுத்துகளோடு இணையும் அதிசயமான பொருத்தம். இதிலே இன்னும் ஒரு மிரள வைக்கும் உண்மை. சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் இடையிலான தூரம் 247 அடி. தமிழில் உள்ள மொத்த எழுத்துகள் 247. அதாவது கோவில் முழுவதும் தமிழின் அமைப்பை, அதன் எழுத்துக்களை, அதன் உயிர்மையைக் கொண்டே கட்டப்பட்டுள்ளது. இது வெறும் கட்டிடம் அல்ல, இது ஒரு கல்லால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கணம். மொழியையும் தெய்வத்தையும் ஒரே வடிவில் இணைத்த சோழனின் சிந்தனைக்கு நம்மால் அளவிட முடியுமா? அதனால்தான் ராஜராஜ சோழன் பெரிய கோவிலை கட்டவில்லை. அவர் தமிழ் மொழியின் உயிரை கல்லால் எழுப்பினார். சூரியன் எழும்பும் வேளையில் கோபுரத்தில் விழும் ஒளி ஆ என்ற எழுத்திலே தொடங்கும் தமிழ். அந்த ஒளியிலே ஒளிரும் பெரிய கோவில் தஞ்சாவூர் பெரிய கோவில். இது வெறும் கோவில் அல்ல, இது தமிழின் உயிரே.